வாரம் சொல்கிறது தான். பிரசங்கம்னு வந்துட்டா இப்போ நான் இங்கே நிற்கிறேன் இல்லையா, நான் எந்த உறவும் எனக்கு இல்லை. இப்போ இங்கே நான் ஒருவருக்கு கணவராக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கலாம், அண்ணனாக அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. நான் இங்கே இந்த வசனத்தின்படி போதிக்க வந்திருக்கிற ஒரு வேலைக்காரன், கர்த்தருடைய வேலைக்கு ஒரு ஊழியக்காரன். இந்த வசனத்தில் வருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா இந்த வசனத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கணும், கீழ்ப்படியணும், ஏற்றுக்கொள்ளணும், நம்பணும், விசுவாசிக்கணும், இதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அதனால இந்த இடத்துல நான் எந்த உறவின்படியும் பேசக்கூடாது. என்னுடைய விருப்பத்தையோ என்னுடைய வெறுப்பையோ நான் காண்பிக்கக்கூடாது. இந்த வசனத்தின்படி நான் சொல்லணும். வசனம் என்ன சொல்லுது? வசனத்தின்படி தான் நீயும் நானும் வாழ வேண்டும், வாழணும். அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்திற்கு வாழ முடியாது, வாழக்கூடாது. இந்த வசனத்தின்படி, வசனம் சொல்லுகிறபடி தான் நீங்கள் வாழணும். நீங்கள் செய்தியை கவனிக்கணும். நான் கடந்த வாரம் சொன்னப்போல எல்லாரும் நோட் பண்ணுங்க, வசனங்களை நோட் பண்ணுங்க, செய்தியை நோட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.